அடுத்து இன்னொரு முக்கியமான பிரச்சனையை இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எழுப்பியிருந்தீங்க திரு டாக்டர் செந்தில். இதுல அரசாங்கத்தின் ஒரு செகண்ட், இதில் கொஞ்சம் கூட தன்னுடைய உழைப்பை தராமல், தன்னுடைய ஆதரவை தராமல் மிகப்பெரிய வெற்றியை, இமாலய வெற்றியை ஈட்டி தந்த அதிமுகவை சிறுமைப்படுத்துகின்ற விதத்தில் சரவணன் பேசுகிறார். அது சரியல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நம்ம தொடர்ச்சி விவாதிக்கலாம் சார். அடுத்த சுற்றுல முதல் கட்ட கருத்து நான் மற்ற அவர்களால் வந்த வெற்றி அல்ல. ஓகே நான் வரேன். டாக்டர் செந்தில், இது அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டில் உங்களுடைய நிலைப்பாட்டிலேருந்து மாறுபட்ட வேறுபட்ட கருத்து எதுவும் இல்லைன்னு முதலமைச்சர் தெளிவுபடுத்துறாரு. ஆனாலும் பாமக இதில் போதுமான அளவுக்கு அக்கறை இல்லை அப்படிங்கிற விதமான ஒரு பார்வையை முன்வைக்கிறீங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு விஷயத்தில் என்ன உங்க சிக்கல், என்ன நம்பிக்கை இல்லையா, அல்லது அதை எப்படி நடைமுறைப்படுத்தணுன்றீங்க? இன்னைக்கு நிதிநிலை அறிக்கையிலையும் அதை பற்றி அவங்க குறிப்பிடுறாங்க, மத்திய அரசுக்கு அதுக்கான ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. முதல்ல 2 விஷயங்களை தெளிவுபடுத்தணும். ஒன்று, முதலமைச்சர் சொன்னது போல எங்களுக்கு அவங்களுக்கும் ஒத்த கருத்து இல்லை, எதிர்மறையான கருத்து. முதலமைச்சர் நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மாட்டோம் என நிலைப்பாடு இருக்காரு. அது நடுவண் அரசின் வேலை, எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறது அவருடைய நிலைப்பாடு. அது தவறு, மாநில அரசு நடத்தியே தீர வேண்டும் என்பது எங்கள் நிலைப்பாடு. எப்படி ஒத்த கருத்தா இருக்க முடியும்? முதல் விஷயம். 2வது விஷயம், தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி சாதிவாரி கணக்கெடுப்பை கோருவது வன்னியர்களுக்கு வழங்கப்பட்ட 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடை காப்பாற்றிக் கொள்வதற்காக அல்ல. 10.5 இடஒதுக்கீட்டை உச்ச நீதிமன்றம் ரத்து செய்து விட்டது என்பதே தவறான கருத்து. உச்ச நீதிமன்றம் அது சரி என்று தீர்ப்பளித்திருக்கிறது. ஆனால் அந்த 10.5 விழுக்காடை கொடுப்பதற்கு முன்னால் 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் வன்னியர்கள் என்ன பயனடைந்தார்கள், ஏன் பயனடையவில்லை என்பதற்கான தரவுகளை கேட்டாங்க. இதை திரட்டி கொடுப்பதற்கு 5 நாட்கள் தேவைப்படும் அதிகபட்சம் என்று அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. அதிகபட்சம் 1 மாதம் தேவைப்படலாம். 3 ஆண்டுகளாக திட்டமிட்டு இதனை தள்ளி வைத்து இன்னைக்கு செய்ய முடியாது என்று வெளிப்படையாகவே முதலமைச்சர் சொல்லிட்டார். நாங்க அந்த தரவை கொடுக்க மாட்டோம் என்று. இது மிகப்பெரிய சமூக எதிரான கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும். அந்த வகையில் சமூக நீதிக்கு எதிரானவர் முதலமைச்சர். அவர் சமூக நீதியை முகமூடியாக அணிந்திருக்கிறார். அந்த முகத்திரையை விளக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு அழுத்தமாக கொடுத்தோம். நாங்கள் இல்ல சார், இதுல சாதிவாரி நீங்க சொல்றதை நான் 2 விதமா புரிஞ்சுக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க, நாங்களும் திமுகவும் ஒரே நிலைப்பாட்டில் இல்லைங்கிறீங்க. அதை நான் 2 விதமா சொல்றேன். திமுகவும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும்ங்கிற கொள்கையில தான் இருக்காங்க, அல்லது அந்த கருத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அதை மாநில அரசு நடத்தலாம் நீங்க சொல்றீங்க, அவங்க மத்திய அரசு நடத்தணும்னு சொல்றாங்க. இதுதான வேறுபாடு. ஒட்டுமொத்தமா நேரடி நிலைப்பாடுன்னு சொல்ல முடியாதுல்ல. ஏங்க இல்லைங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது என்பது திமுகவின் உள்மனது. இல்ல அது சாக்காகவும் ஏமாற்றுவதற்காக மட்டும்தான் தங்கள் பொறுப்பை தட்டி கழித்து நடுவர் அரசிடம் அந்த பொறுப்பு நீங்க வைக்கக்கூடிய விமர்சனம். அவங்க சொல்லக்கூடிய வெளிப்படையான ஸ்டேட்மெண்ட், நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடுன்னு முதலமைச்சர் இன்னைக்கு சட்டமன்றத்திலே சொல்றாரு. அதுல பொலிட்டிக்கல் நீங்க உங்க ரீடிங் இல்ல, அது அப்படி இல்ல, அவங்க அதுல விருப்பம் இல்ல, அதனாலதான் தள்ளி போடுறாங்கன்றது உங்க பொலிட்டிக்கல் பாயிண்ட். அது நம்ம இல்ல மறுக்கல, உங்களுக்கான உரிமை இல்ல வெளிப்படையா சொல்லுவோம். ஓகே, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். யார் நடத்த சொல்றோம்? நாங்க மத்திய அரசுக்காக கோரிக்கை வைக்கிறோம். நாங்கள் மாநில அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். அதை அவர் மறுக்கிறார், செய்ய தவறுகிறார். அதுதான் நாங்க வைக்கிற குற்றச்சாட்டு. மறுபடியும் முதல்ல சொன்ன பாயிண்ட் கிளியர் பண்றேன். 10.5 இடஒதுக்கீடுக்காக நாங்க கேட்கல. தமிழ்நாட்டின் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை மீண்டும் நான் சொல்றேன், சமூக நீதி காத்த வீராங்கனை என்று திராவிட கழக தலைவரால் போற்றப்பட்ட அம்மா அவர்கள் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த ஒரு 69 காப்பாற்றிய 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை, அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக விஜயன் தொடர்ந்த வழக்குல உயர்நீதிமன்றம் தரவுகள் கேட்டிருக்கிறது. அந்த வழக்கு நாளை கூட விசாரணை வரலாம். விசாரணை வந்தால் தரவுகள் இல்லை என்ற அடிப்படையில் அந்த 69% விழுக்காடு ரத்து செய்யப்படலாம். அதை காப்பாற்ற வேண்டுமானால் சாதிவாரி கணக்கெடுப்பு தேவை. அதனால நாங்கள் கேட்பது சமூக நீதி என்று வெறும் பேச்சோடு நிறுத்தாம உண்மையான மனதோடு உண்மையான அர்ப்பணிப்போடு செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு செயல்படுங்கள். வெறும் வார்த்தைகளால சமூக நீதி பண்ண முடியாது. இன்றைக்கு தமிழகத்தில் 69% இடஒதுக்கீடு வழங்குவதற்கான தரவுகள் இல்லை. சேர்த்தை கேட்ட விரும்புகிறேன் டாக்டர் செந்தில். 69% இடஒதுக்கீட்டை
அதிமுக மட்டும்தான் உறுதி செய்ததா அல்லது ஆட்சியில் இருக்கக்கூடிய இருந்த 2 திராவிட கட்சிகளுடைய பங்களிப்புன்னு அதை பாக்குறீங்களா அல்லது அதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அதுல இருந்து சில விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். ஆனா நான் கேட்கிறேன், நீங்க சொன்னது வரலாற்றை மாற்ற முடியாது. நீங்க வந்து இது அரசியல் பாயிண்ட் தேடுங்க, வெளிப்படையா சொல்றேன். 69% விழுக்காடு தக்க வைப்பதற்காக அரசியல் சாசன திட்டத்துக்காக உழைத்தவர் செல்வி ஜெயலலிதா. வரலாற்றில் அவருடைய இடம் பதிவு செய்யப்பட்டு விட்டது. அதே மாதிரி இப்ப மேகதாது சொன்னாங்கல்ல, அரசியலை தாண்டி வெளிப்படையாக சொல்லும், எல்லாம் நடந்து முடிந்த பிறகு ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு தவமிருந்து பெற்ற அந்த ஆணையம் நடக்க விடாமல் செய்தது மோடியின் பாஜக அரசு தான். அது தமிழ்நாட்டுக்கு எதிரான துரோகம் தான் நாங்க நினைக்கிறோம். இது வந்து நீங்க வந்து அரசியல் நான் பேச வேண்டியதில்லை, உண்மையை பதிவு செய்ய வேண்டும். அதனால 69.69 விழுக்காடு இடஒதுக்கீடு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உயர் சாதியினருக்கான 10% இடஒதுக்கீடு வரக்கூடாதுன்னா இடபிள்யூஸ் பத்தி நிறைய பேசுறாங்க திமுக. நாங்கள் பேசியது என்னன்னு, செய்தது என்ன என்பதுதான் எங்க கேள்வி. அது வர வேண்டாம் என்று நினைத்தால் நீங்க சாதி வாரி கணக்கெடுப்பு செய்து தர வேண்டும், கண்டிப்பா செய்யணும். ஆனா திமுகவுக்கு முனைப்பு இல்லை. ரைட், பேசலாம். எல்லாருக்குமான வாய்ப்பு. திரு சிந்தனை செல்வன் உங்க லைன்ல தான் பேச போறாரு. நான் அவர் கருத்தை கேட்டு வரேன். ஒரே ஒரு சின்ன கருத்து, ஒரே ஒரு எல்லாருக்கும் பதில்னு போனா நீங்க மட்டும் தான் பேச முடியும். நீங்க அவர் வந்து முதல்வருக்கு எதிரா பேசியிருக்காரு. ஆமா சார், உங்களுக்கான வாய்ப்பு வரந்தானே சார் செய்யும். 10 செகண்ட் இல்ல அப்படி இல்ல சார், நீங்க சொல்லுங்க, நீங்க பேசுங்க. நானா சிந்தனை செல்வன் சார் அவர்கள் அவங்க உங்க லைன் தான் பேச போறாரு. என்ன 10 செகண்ட் சொல்லுங்க நீங்க. நான் அதுக்கு பிறகு அவங்களுக்கு மற்றவங்களுக்கான வாய்ப்பு. சாதிவாரி கணக்கெடுப்புன்றாரு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடிய உரிமை மாநில அரசுகளுக்கு இல்ல. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடிய உரிமை ஒன்றிய அரசுக்கு மட்டும்தான் இருக்கு. பீகார்ல சாதிவாரி கணக்கு ஆய்வு சர்வே தான் பண்ணாங்க. சரி, அது வந்து மிகப்பெரிய இப்போ 2021ல பண்ணிருக்கணும், அதை பண்ணல. 2026ல பண்ணி ஆக வேண்டும். 25ல அடுத்த இதுல பண்ணியே ஆக வேண்டும். ஆட்சிக்கு வரப்போகிறது இந்தியா கூட்டணி. வந்தவுடன் இந்தியா முழுக்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும். பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இது குறித்த விவாதத்தை முன்வைக்கலாம். அந்த அவருக்கு மாற்று கருத்து இருக்கு. நான் மற்றவங்க கருத்தை கேட்டு வரேன் சார். சமூக நீதி காத்த சரித்திர நாயகன் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். எஸ், ஓகே, பேசலாம். நம்ம சமூக நீதி பத்தியும் பேசலாம். ஏன்னா விரிவான ஒரு தளத்துல பேச வேண்டியதுதான் திரு சிந்தனை செல்வன். இந்த புள்ளியிலேயே கூட பேசலாம். சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்துல நான் வரேன். சார் அன்வராஜா சார் வரேன். நான் எல்லாருடைய கருத்தை கேட்டு வந்துடலாம். எல்லாருக்கும் கருத்து இருக்கு, நிச்சயமா இருக்கும். சமூக நீதி இல்ல, நான் இன்னும் 2 பேர் பேசல. நான் சரவணன் சொன்ன அதே வேண்டுகோள் தான் உங்களுக்கு வைக்கிறேன். நான் வரேன், ஒரே நிமிஷம். திரு செந்தில், திரு சிந்தனை செல்வன், எஸ் நீங்க சொல்லுங்க. ஓகே, நல்ல வேளை நீங்கள் ஒரு குறிப்பான கேள்வியிலிருந்து என்னை பேச விடாமல் பொதுவாகவே பேச சொல்லிட்டீங்க. நான் பொதுவான என்னுடைய முதல் கட்ட பார்வையை முன்வைக்கிறேன். இன்றைக்கி வந்து அண்ணன் எடப்பாடி வந்து வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க. எனக்கு அவருடைய தமிழ்நாட்டின் மீதான அவருடைய நேர்மையான அந்த அக்கறையை நான் எந்த வகையிலையும் குறைத்து மதிப்பிடலை. அவரை பெற்றுள்ள அதிமுகவினுடைய மிகப்பெரிய பங்களிப்பையும் நான் குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் கடந்த 16ஆம் தேதி நினைக்கிறேன், நம்ம கர்நாடகாவில் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் மாநில முதல்வர் சொல்கிறார், இன்றைக்கி தேதி 22. இன்றைக்கி கடைசியாக சில மிக முக்கியமான வரலாற்று சிறப்பு வாய்ந்த சட்டங்கள் இன்றைக்கி வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் இது மதிப்புக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் ஏன் வெளிநடப்பு பண்ணார் அப்படிங்கிறது என் போன்ற முதல் முறையாக சட்டமன்றத்துக்கு போயிருக்கிறவர்களுடைய மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா பட்ஜெட் கூட்டத்தொடருடைய அந்த நிறைவில் அவருக்கு வந்து நேரம் இல்லை. அவர் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம். எப்பொழுதுமே நாங்கள் பார்க்குறோம், நாங்கள்லாம் பேசும்போது மணி அடிக்கிற நேரத்தை கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க குறிப்பிட்ட நேரம் இல்லை, அவர் பேசி முடிக்கிறது உங்களுக்குலாம் சொல்கிறேன், எங்களுக்கு ரொம்ப குறைவான நேரம். அவங்களுக்கு வந்து நோ லிமிட். ஓகே, எப்படி வந்து முதல்வருக்கு வந்து எப்படி அந்த கம்ஃபர்டபிலிட்டி இருக்கோ அதே மாதிரி வந்து அண்ணன் எடப்பாடி இருக்க அந்த கம்ஃபர்டபிள் எவ்வளோ விஷயங்களை அவர் பேசினார், பதிவு செய்தார். ஏன் இந்த வந்தவுடனே கவன ஈர்ப்பு தீர்மானம் 0 ஒரு பல விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி எதுவே நடக்காமல் இந்த கடைசி நாளை ஏன் அவங்க பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது எனக்குள்ளார நேரத்தை கேள்விக்குள்ளாக்க இன்னொரு டைமென்ஷனில் நான் இதை பார்க்குறேன். எப்படி பார்க்குறேன்? ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை வந்து குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக ஒரு தீர்மானம் சட்டப்பேரவையில் கொண்டு வரப்பட்டுச்சு. அன்னைக்கு சீட்டு பிரச்சனையை சொல்லி எனக்கு முன்னாடி சீட்டு கொடுக்கல, 2வது சீட்டு கொடுக்கல, இந்த அவங்களுக்கு இடையில ஒரு பிரச்சனை இருந்தது இல்லையா? ஆமாம், அந்த விஷயத்தை சொல்லி அன்றைக்கி வெளிநடப்பு பண்ணாங்க. ஒரு மிகப்பெரிய அளவிலான இப்போ அதையும் இதையும் நான் பொருத்தி பார்க்கும்போது இன்றைக்கி
ஒரு பட்டியல் சமூகம் பழங்குடி சமூகத்தினுடைய ஒரு 25 ஆண்டு கால போராட்டத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு இன்னைக்கு. அதுக்கான ஒரு கிளைம் வந்து இன்றைக்கி திமுகவுக்கு போய் சேரணும். யாரையும் இரிட்டேட் பண்ணாமல் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குற அரசாக இந்த சமத்துவ அரசு இயங்கிக்கிட்டு இருக்கு. பல்வேறு திட்டங்களை அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனுடைய பலன் வந்து இந்த மக்களுக்கு போய் சேர வேண்டிய 75 ஆண்டு கால குடியரசு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். எண்ணற்ற திட்டங்களை அறிவிச்சிருக்கோம், ஆனால் போய் ரீச் ஆகலை. அதுக்கு என்ன காரணம்னா எல்லாமே ஸ்கீமாக இருக்குது. அதை ஆக்டாக கொண்டு வந்தால் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியாகணும். பண்ணலைன்னா நடவடிக்கை. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த சட்டம் இன்றைக்கி வந்திருக்கு. குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிரான தீர்மானத்தின் மூலமா ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய ஆதரவை திமுக பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அன்னைக்கு குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக இந்த சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் ஏற்றின செய்தியே வெளியே வராமல் சீட்டு விஷயத்தில் அதிமுக வெளிநடப்பு பண்ணது விஷயம் தான் வெளியே மீடியம். இன்றைக்கி அதே மாதிரி இந்த மண்ணின் பூர்வகுடி மக்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்து குறித்த விவாதமாக இன்றைக்கி ஊடக விவாதம் வந்திருக்கிறோம். இன்றைய நாளில் அப்படிப்பட்ட ஒரு ஆதரவு நிலை திமுகவுக்கு போய்விடக்கூடாது என்கிற அடிப்படையில் இது நடந்ததா அப்படிங்கிற ஒரு அழுத்தமான வெளிநடப்பு அல்லது இந்த எதிர்ப்பு பின்னால ஒரு அரசியல் இருக்கு. அவர் நேற்று இதை பேசியிருக்கலாம். 16ஆம் தேதி தானே வந்து கர்நாடகா அவருடைய அக்கறையை நான் குறைச்சி மதிப்பில்லை, அவருடைய கருத்தை நான் குறைச்சி மதிப்பில்லை. அதுக்கு இடையில் நடக்கிற வாத பிரதிவாதங்கள்லாம் நான் வந்து ரொம்ப அண்ணன் சரவணன் மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக நான் போகலை. ஆனால் இந்த ஒரு மலினமான அரசியலை எப்பொழுதுமே கர்நாடகா காவிரி பிரச்சனைகளை பண்ணிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி மேகதாட்டு விஷயத்துலையும் பண்ணிட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்விரான்மெண்டல் இஷ்யூஸில் வந்து நம்ம வந்து ஒரு முறையான ஒப்புதலை பெறாமல் நம்ம ஊரில் கூட நம்ம சொந்த காட்டிலே கூட நம்மளால் வந்து ஒரு பாதை கூட போட்டுக்க முடியல. பாதை மட்டும் இல்லை, நீருடைய இயற்கையான வழிப்போக்கு இருக்குல்ல, அதை கூட பாதுகாக்கிறதுக்கு நம்மளால் பண்ண முடியல. நாங்கள் பல்வேறு இடங்களில் போய் இதெல்லாம் பார்க்கலாம். அதனால் வனத்துறையினுடைய இப்படி இருக்குது. அதனால் உண்மையிலே வந்து டெக்னிக்கலாக அதில் என்ன விஷயம் இருக்குங்கிறது இன்றைக்கி மிக தெளிவாக ஒரு 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் பையனுக்கு கூட புரிகிற மாதிரி அண்ணன் துரைமுருகன் அந்த வந்து இது பண்ணார். துரைமுருகனுடைய பங்களிப்பையும் அவருடைய ஆழமான அறிவையும் யாரும் வந்து கேள்விக்குள்ளாக்க முடியாதுங்கிற மாதிரி அவருடைய ரோல் வந்து தொடர்ந்து இருக்குது. இதில் இப்போ இது ஒரு விஷயமா நான் இதை பார்க்குறேன். இது என்னுடைய முதற்கட்ட விஷயம். மலினமான அரசியலைக்கு எதிர்வினையாக ஒரு மலினமான அரசியலே கொண்டு போகிறது அப்படின்னா கர்நாடக அரசு விரிக்கிற டிராப்பில் நம்ம மாட்டிக்கும். அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பாஜக காங்கிரஸ் மேற்கொள்றது. ஏன்னா அங்கே ஆட்சியில் இப்போ காங்கிரஸ். ஆமாம், அது வந்து பாஜகவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, கர்நாடகாவில் உடனே தமிழர் எதிர்ப்புங்கிறது ஒரு அருவருப்பான வந்து அது வந்து இன்னைக்கு மார்க்கெட் இழந்து போன ஒரு அரசியல். அதை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்படி கர்நாடகத்தினுடைய அதுக்கு அதே விதமாக நம்ம ரியாக்ட் பண்ணோம்னாக்கா அது வந்து ரொம்ப மலினமாக போயிடும். அதை ரொம்ப டெப்த்தாக ரியாக்ட் பண்ணணும். மக்களுக்கு இடையிலான உறவையும் நட்பையும் பேணி பாதுகாக்கணும். அதே சமயத்தில் மேகதாடு விஷயத்தில் தமிழர்களுடைய தமிழ் நிலத்தினுடைய பாதுகாப்பை 100 விழுக்காடு உறுதிப்படுத்தணுங்கிற மிக கவனமான புள்ளியோடு கவனத்தோடு முதல் புள்ளி இது போகுது. இரண்டாவது புள்ளியில் முக்கியமான சர்ச்சையும் கூட சமூக நீதி சார்ந்ததாக சாதிவாரி கணக்கெடுப்பு வர்றதுனால அதுல எவ்வளவு அக்கறை இருக்கு அப்படிங்கிறது கூட்டணிக்கு வைக்கப்படும். இதுல மரியாதை எனக்கு வந்து மரியாதைக்குரிய அண்ணன் ஜி.கே. மணி அவர்களுக்கு இருக்கிற ஒரு ஆக சிறந்த அக்கறை, கவனம், கருத்து யாராலையும் கேள்விக்குட்படுத்த முடியாது. அவ்வளவு மிக முக்கியமாக அவர் வந்து இந்த விஷயத்தை எடுப்பார். என்னுடைய கேள்வியெல்லாம் நேற்று பட்ஜெட்டினுடைய அந்த இறுதி உரையில் அந்த இறுதி விவாதத்தில் ஃப்ளோர் லீடர்ஸ் எல்லாருமே பேசுவாங்க. நானும் பேசினேன். என்னுடைய உரைக்கு பிறகு பாஜக வானதி சீனிவாசன் பேசினேன். அதுக்கு பிறகு அண்ணன் ஜி.கே. மணி பேசினாங்க. அப்போ இந்த விஷயத்தை முழுமையாக ஒரு பதிவு பண்ணிட்டார். முழுமையாக ஒரு பதிவு. இன்னைக்கு நான் வந்து ஏன்னா இந்த விஷயத்தில் நான் கருத்து சொல்றது தவறாக போயிடக்கூடும். அதனால ஒன்றை மட்டும் நான் சொல்றேன். ஒரு ஜஸ்ட் என்ன ஏன் ஒரு விட்னஸாக சொல்லிடுறேன். என்ன